சவுண்டு கேட்கும். ஓகே, அப்போ வந்து கார் மாற்றிடுங்களா இப்பயும் மாற்றிடுங்களா? இல்லை, எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ? அது சொல்ல முடியாது. சவுண்டு கேட்கும். சவுண்டுனா கிஸ் 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 கிஸ்ன்னு கேட்கும். அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த பிளேட்டு போயிடும். இப்போதைக்கு ஓடும், ஆனால் அது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்னு சொல்ல முடியாது. அதனால சொல்லிடுறேன், சர்வீஸுக்கு எடுத்து ஒரு வாரத்தில் இது வேலையை சொல்லியிருந்தா அந்த சவுண்டு கேட்டால் அவங்க மாற்றிருக்கேன். பீஸ் பீஸ்ன்னு வரும். இந்த டேங்க் தேஞ்சிட்டு இரும்பு இரும்பு உரையிற மாதிரி இங்கே கோடு வரும். ஓகே ஓகே, அந்த ஸ்டேஜ் வரும்போதே திரும்ப ஃபுல்லாக இப்போ கம்ப்ளைண்ட்டுன்னு எதுவுமே இல்லை ப்ரோ. கம்ப்ளைண்ட்னு எனக்கு எதுவும் இல்லை. ஸ்போர்ட்ஸ் சர்வீஸுக்கு வாட்டர் வாஷ் பண்ணுங்கள், கட்டிங் ஆயில் மட்டும் அடிக்காது. இல்லை சார், இப்போ கட்டிங் ஆயில் அடிக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து பாலிஷ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மெட்டீரியல் எதுவுமே கேட்குறேன். இல்லை, நீங்கள் வேக்சினை யூஸ் பண்ண வேணாம் ப்ரோ. ஏன்னா இது செராமிக் கோட்டிங் போட்டுருக்கு 10,000 கொடுத்து. ஸோ அதனால் வேணாம், நீங்கள் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் செராமிக் கோட்டிங் போடலாம் நினைச்சுருக்கீங்க, அது போட்டு தான் கொடுத்துருவேன். அதான் இந்த வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணால் போதும். அப்படின்னு தான் அதுக்கு போட்டு போய் கொடுத்துருவேன். கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இல்லை. இது மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணி சொல்கிறாங்களா அவங்க செராமிக்? அவங்க பண்ண வேணாம், அங்கே தான் பண்ணணும். பட் ஆனால் அது 4 ரூட்டில் இருக்குது, அவ்வளோ தூரம் இது போக முடியாது. நம்ம பண்ணாதனால போயிட்டு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் சோப் கூட போடணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. நீங்கள் ஜஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணால் போதும். செராமிக் கோட்டிங் போடுறீங்க, நிறைய பேர் வந்து பண்ணாதீங்க. அது நானும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், அங்கே எடுத்துகிட்டு போய் தான் பண்ணணும். நீங்கள் எனக்கு சோப் கூட போட வேணாம் ப்ரோ. வாட்டர் வாஷ் தண்ணி மட்டும் வச்சுக்கலாம், அழுக்காருனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இது மட்டும் டைட் பண்ணணும் ப்ரோ. இந்த இது மட்டும் ஓகே, அது மட்டும். இது நெக்ஸ்ட் டைம் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் ப்ரோ. ஏன்னா வண்டி நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒரு ட்ராவல் மட்டும் தான். அதான் ட்ராவல் மட்டும் தான் யூஸ் பண்ண மாட்டேன். லாஸ்ட் டைம் வந்து நான் ஐயப்பாக்கத்தில் விட்டேன் ப்ரோ. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஃபியூல் இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் த்ராட்டல் படி க்ளீன் பண்ணிட்டேன். நான் ஒன்றா ஒரு 1/2 hour தான் இருக்கும். வெறும் ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க, ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க, செயின் லூப் பண்ணாங்க, வாட்டர் வாஷ் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி பில்லு போட்டு கொடுத்துட்டாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க மேனேஜர்கிட்ட காட்டிட்டு, அதான் அவங்களுக்கு இன்சார்ஜர்கிட்ட காட்டிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணவே இல்லைன்னு சொன்னியும் அவங்க பில்லு மாற்ற முடியாது, சாரி இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் மாறினேன். அது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக அதே தான் நம்ம. அப்புறம் எனக்கு அவங்க என்ன லூப், அதுக்கு பதிலாக லூப்பும் செயின் கிளீனரும் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ணணும். செயின் சர்வீஸ் பண்ணுங்க. இந்த த்ராட்டில் பாடி, ஃபியூல் இன்ஜெக்டர் அதெல்லாம் எதுவும் இந்த கிலோமீட்டர் வச்சுதான் இதே போடுவேன். ஓகே, அமௌண்ட்டே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னென்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. ஆயில் ஃபில்ட்டு, செயின் சர்வீஸ், கன்சியூமர் சார்ஜஸ், மேக்ஸிமம் போடல. ஃப்ரெண்ட்ல நம்பர் போய் டைப் பண்ணுறது ரெட்டு தான் இருக்கணும். அதில் எஃப்எம் போட்டு வச்சிருக்கேன், எழுதிட்டேன். ஓகே, ஏன்னா இதுலேயே இருக்கும், நம்மளுக்கு தெரியும் எந்த கிலோமீட்டரில் எந்த. அதுதான் உள்ள தமிழ்நாடே உள்ளார ஆச்சு. நான் ஓட்டி பார்த்து மேலே ஏற்றி தான் இந்த டிஸ்கையும் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். உங்களை கேட்காம, உங்களை பண்ணாம இல்லை இதுமாரி பண்ண மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் வாங்க. இல்லை ப்ரோ, அவங்க பண்ணுங்க, நான் சொல்லிட்டாங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். டைம் இருந்துச்சு, ஆனால் அவங்க பண்ணல. ஒருத்தவங்க பண்ணுற பிரச்சனை இல்லை. 6000 அப்புறம் இன்ஜெக்டர் கிளீன் பண்ணால் போதும். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்ஜெக்டர் கிளீன் பண்ண அவசியமே இல்லை. டாட்டில் பாடி ஃபால்ட்டுன்னு வரும்போது கிளீன் பண்ணால் போதும். அது வரைக்கும் கிளீன் பண்ண அவசியம் இல்லை. அவங்க தொடரப்ப கூட இல்லை ப்ரோ. இப்போ பெயிட் சர்வீஸ்னு வருதுன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி பிரிப்பான். ஓகே, இந்த வண்டி பிரிக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். ஏன்னா அது பிரிச்சாச்சு. முன்னூறு தடவை கிளீன் பண்ணலாம், கையிட மாட்டோம். கிளீன் பண்ணி மாடிடுவாங்க. இதோட அடுத்த செட்டிங் எப்போ பிரிக்கிறாங்க அப்படின்னு. ஓகே, ஆக்சுவலாக என்னென்னா ஸ்ரீநகரில் தான் இருக்கும். பைக் வந்து சர்வீஸ் விடுவோம் எம்ஐ. ஸோ இது ஸ்போர்ட்ஸ் சர்வீஸு. ஸோ இது மேலே சர்வீஸ் எதுவுமே இல்லை. இனிமேல் அடுத்தது வந்து வெளியில் தான் விடணும்.
ஸோ ஆல்மோஸ்ட் 5300 500 போயிருந்துச்சு. நம்ம ரைடு அப்போ தானே சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ சர்வீஸுமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்கேன். என் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து எனக்கு கிட்ட தான் என்னோடய ஆஃபீஸு. ஸோ வாக்கபிள். அதனால் சரி ஓகே இன்றைக்கி விட்டுடலாம். ஏன்னா திடீர்னு சடனாக எங்கேயாச்சும் போகிற மாதிரி இல்லை. போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அப்போது கஷ்டமாயிரும் சர்வீஸ் பண்ணணும். அந்த விஷயத்துக்காக தான். கிளைமேட்டும் நல்லா இருக்கு. நேற்று மழை பெஞ்சிச்சு, இன்னைக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்கு. இங்கே வந்து நிறைய இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. லாஸ்ட் டைம் நம்ம இங்கே பிளாட்ஃபார்மில் ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஐயப்பன்பாங்கல் ஐயப்பாக்கம் நினைக்கிறேன். ஸோ அவங்க விட்டு செம்ம பேட் எக்ஸ்பீரியன்ஸு. அது அந்த 3 ரைட்காக விட்டது. ஸோ இங்கே வந்து ஓகே நான் எல்லாமே சொல்லிட்டேன். லாஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டேன். இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பக்காவாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஜென்ரல் சர்வீஸை ஒழுங்காக பண்ணாலே எனக்கு போதும், வேறு எதுவும் வேணாம். சரி ஓகே காய்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோஸ் எதுவுமே போடலை, ஏன்னா எதுவுமே எடுக்கலை. கொஞ்சம் ஒர்க் டைட்டாக இருந்தனால எதுவுமே பண்ண முடியல. எதுவும் எடுக்கவும் இல்லை போடவும் இல்லை. ஸோ இனிமேல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இப்போயும் நான் எங்கள் ஃபோனில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு பிளானே இல்லை. காலைல சடனாக எழுந்திரிச்சுனையும் சரி சர்வீஸ் விட்டுறலாமே அப்படின்னு ஒரு தாட்டு. ஸோ இனிமேல் அப்கமிங் இதிலலாம் நம்ம வந்து கொஞ்சம் சோலோவாக தான் வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம சோலோவாக போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அப்கமிங்கில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு அப்டேட்டு. ஸோ லொக்கேஷன்ஸ்லாம் இனிமேல் எல்லாமே நம்மளே பார்த்து தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அங்கே ஒரு பில்டிங் தெரியுதா, அதுதான் அங்கே தான் என் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பாண்டி பசார் ரோட். சரி ஓகே காய்ஸ் நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். ஸோ ஈவினிங் வண்டி டெலிவரி எடுக்க போது நான் வீடியோ போடுறேன். ஓகே காய்ஸ் ஆக்சுவலாக ஒர்க் முடிஞ்சிருச்சு. பைக் தான் டெலிவரி எடுக்க போயிட்டுருக்கோம். எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 4 சர்வீஸ் 1200 சம்திங் வந்திருக்கு. ஸோ ஆயில் ஃபில்ட்ரு ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்க்க வேண்டியதான் எவ்வளோ. வாட்டர் வாஷ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஆயில் சாரி அந்த பாலிஷில் எதை போடான்னு சொல்லியிருக்கேன், நம்ம செராமிக் கோட்டிங் பண்ணால. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் எந்த அளவு இருக்குன்னு. இதுதான் லாஸ்ட்டு சர்வீஸு. இதுக்கு மேலே எந்த சர்வீஸும் இந்த ஃப்ரீ சர்வீஸ் எதுவுமே இல்லை. வெளியில் தான் நான் விடுவேன் நான். அதனால தான் ஸோ இந்த சர்வீஸ் முடிச்சிடலாமே. ஸோ ஓகே காய்ஸ் அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணேன். வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மாற்றிருக்காங்க, ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிருக்காங்க, சேம் க்ளீன் பண்ணி லீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதே ஸ்பேரு அப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு செக் பண்ணிருக்காங்க. ஓகே இல்லை சைன் பண்ணுறாங்க. இது சர்வீஸ் ஃபீட்பேக், வண்டி விட்டு எடுத்தீங்க இல்லையா, அதுக்கான ஃபீட்பேக் தான். வண்டி பற்றி 3 days பாலிஷ்லாம் போடல ஃபீட்பேக் கொண்டு வேணால் ஃபில் பண்ணிட்டு ஓவரால் இன்னொரு ஃபீட் பண்ணுறேன்.
ஓட்டி பார்த்துட்டு திருப்பி எடுத்துகிறது மேலே வந்து அவங்க வண்டி இப்போ விட்டு காலேஜ் எடுத்தீங்க இல்லையா அதுக்கான ஃபீட்பேக் நல்லா அதுக்கான கேட்டிருக்காங்க. வண்டியை பற்றி உங்கள் கமெண்ட்டை வந்து திருப்பி கால் பண்ணுவாங்க. அதே நீங்கள் அதை கேட்டு இப்போ நீங்கள் வண்டி காலில் விட்டதுலேருந்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போட சொல்லுவாங்க. டெலிவரி டைம் தான் நான் தான் கேட்டேன், யாருமே எனக்கு கால் பண்ணல. நம்ம போடுங்க சாரை சொல்லுங்க. முன்னாடி ஓல்டு ஸ்பேர் டிக் போட்டுருங்க. ஓல்டு ஸ்பேர் வராது, ஃப்ரீ சர்வீஸ் தான். ஓவரால் டினாவோ அதில் டிக் பண்ண சொல்லுங்கள். எங்கே எது முட்டுன்னா ஆவரேஜ் தான் பண்ணிடுவாங்க மாதிரி. அப்படியா? இல்லை இல்லை நம்ம அதே பேர் குட்டு ஆரம்பிச்சுப்பாங்க. கேட்டகரி பிடிப்பாங்க 1 2 3 5 பாயிண்டில் 3 வரும். சரி இப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை உங்களுக்கு புரியல இல்லையா? ஃபோன் பண்ணிக்கிறதான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க. எதுவோ அதை கொடுங்க. ஏன்னா பிரச்சனை அப்படின்றதுனா சொல்லுங்கள். அதில் சென்ட் பண்ணுறேன் மாதிரி. இங்கேயா? நான் மேலே பண்ணுறேன். இல்லை குட்டுனா நார்மலாக தான், நம்மளுக்கு பற்றி குட்டுனாலும் குட்டு தான். ஆனால் இவங்க வந்து 3 கேட்டகரியை கொடுத்துருக்காங்க. குட்டுனாலே இப்போ ஒழுங்காக இல்லை அப்படின்ற மாதிரி. ஃபோன் பண்ணிக்கிறாங்கன்னா அதே கொடுங்க. பில் பண்ணுறாங்க குறைச்சி கொடுக்க சொல்லுங்கள். எங்கே பில் ஃபுல்லு வெயிட் பண்ணுமா? இப்போ தான் சொல்லிட்டாங்களா? இப்போ அவங்க பண்ணிட்டாங்களா? பண்ணுறாங்க. நான் பில் எடுத்துருமா?